அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம பூமி சேனல். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவே ரோடு தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆசிய தேசிய நெடுஞ்சாலை NH48ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நம்ம ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்குள்ள ஒரு அருமையான அக்ரிகல்ச்சர் லேண்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் லெஃப்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆக்சுவலி இது 60 ஃபீட் ரோடுங்க. ஆனால் வந்து 40 ஃபீட் தான் போட்டிருக்காங்க. ஃபியூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ரோட் கனெக்டிவிட்டிக்கெல்லாம் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஸோ இந்த ரோட்டில் ஒரு சின்ன கோவிலெல்லாம் நீங்கள் தாண்டி கொஞ்சம் தூரம் நீங்கள் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னாக்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாக்குள்ளே போகிறதுக்கு ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ரோடு வந்து கட் ஆகுங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுவும் வந்து தார் ரோடு பாயிண்ட் தான். ஸோ உங்களுக்கு ரோட் கனெக்டிவிட்டிக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல ரோடு கனெக்டிவிட்டி ஏரியாவில் தான் நம்ம லேண்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரோடு பாயிண்ட் வியூவிலிருந்து நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து ரைட் சைடில் நீங்கள் திருப்பினீங்கன்னா நம்ம லேண்டு வருங்க. ஸோ இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க 3.20 சென்ட்ஸ், அதாவது 3 ஏக்கர் 20 சென்ட்டுங்க. அருமையான அக்ரிகல்ச்சர் லேண்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நெல்லை வந்து பயிராக வந்து போட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக தான் அறுவடை பண்ணியிருக்காங்க. இந்த நிலத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80 தென்னை மரங்கள் இருக்குங்க. ஸோ இளநீ வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து பறிச்சிருக்காங்க. ஸோ நல்ல செழுமையாக இருக்குது. நீங்களே அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதே போல் இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிராமத்து பக்கத்தில் தாங்க இருக்குது. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்கூர்லேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் ஐ திங்க் 6 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் மேக்ஸ் டு மேக்ஸு. ஸோ அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது வந்து கரண்ட் சர்வீஸுங்க. இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் சர்வீஸ் கிடையாது. அப்புறம் என்னப்பான்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ். ஆமாங்க, இந்த லேண்டுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ். நீங்கள் எவ்வளோ வேணால் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு தண்ணிக்கு வந்து கரண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அடுத்த நீங்கள் பார்த்து சின்ன தொட்டி. இந்த தொட்டி பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிணறு இருக்குங்க. இந்த கிணறு வந்து ரொம்ப பெரிய கிணறுங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஏரியாவில் தண்ணிக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு 200 to 300 ஃபீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வறட்சி காலத்துலேயே வந்து தண்ணி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தண்ணி பிரச்சனை வந்ததே இல்லை. எப்படிப்பட்ட வறட்சி காலத்துலையும் இங்கே நல்ல தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஃபீட் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கிளியராக வந்து நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த கிணத்துல வந்து கிணத்தை சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்று தான். உங்களுக்கு நீர் ஊற்றாவே இருக்கு. நல்ல தண்ணி ரிசோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க. அதனால தான் இந்த நிலத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை வந்து பயிராக வந்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாருமே பெரும்பாலும் அதுதான் பண்ணுறாங்க. தோட்டமும் பண்ணுறாங்க, நிறைய காய்கறி பயிர்களும் பண்ணுறாங்க, பெரும்பாலும் நெல்லும் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி இருக்குது. சுற்றி மலைகள் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த தண்ணி பிரச்சனையே கிடையாதுங்க. இந்த வீடியோ எடுக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து மே மாதம் எடுக்கப்பட்டதுங்க. அப்போ மழை எல்லாம் எதுவுமே பெய்யல. அப்போவே வந்து எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். சரி, அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நாம சப்போட்டா பிளான்டேஷன், அதாவது 30 சப்போட்டா மரங்கள் வந்து இங்கே இருக்குங்க. நம்ம நிலத்துக்குள்ளேயே வருது. ஸோ நீங்கள் மரங்களை வந்து நட்டு நீங்கள் வந்து வளர்த்து நீங்கள் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏற்கனவே பை டிஃபால்ட்டாக இந்த நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 80 தென்னை மரங்களும் ஒரு 6 பனை மரங்களும் 30 சப்போட்டா மரங்களும் இருக்குங்க. நல்ல வளத்தோடு இருக்கிற ஒரு லேண்டு. நீங்கள் நல்லா எந்த ஒரு பயிரை வேணாலும் இங்கே போடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு லேண்டு தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சுற்றியும் வந்து நல்ல மலைகள், நல்ல இயற்கை சூழல் இருக்கிற ஏரியாங்க. ஸோ இந்த ஐடி பீப்புள்ஸ், பிஸ்னஸ் பீப்புள்ஸ், நான் அக்ரிகல்ச்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை நான் ஃபுல் டைம் அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான லேண்டு தான் இப்போ நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். டோன்ட் மிஸ் இட். ஸோ இந்த லேண்டுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர் ஏக்கர் 37 லேக்குங்க, 37 லட்சம். ஸோ இவங்க அர்ஜென்ட் சேல்ஸில் இருக்கிறதுனால இன்னுமே கூட ரொம்ப குறைஞ்ச விலைக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நிலம் சம்மந்தமான முழு விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவோட கடைசியில் வந்து நான் வந்து இன்னொரு தடவை நான் போஸ்ட் பண்ணுறேன். அதை தவிர்த்து உங்களுக்கு மேலும் ஏதாச்சும் விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மேலே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய ரியல் எஸ்டேட் சம்பந்தமான, நிலங்கள் சம்பந்தமான, ஃபார்ம்லேண்ட் சம்பந்தமான வீடியோக்கள் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்த வாட்டி உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.